ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நல்ல லவர்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், நம்ம வீட்டில் பண கஷ்டங்கள் வராமல் இருக்கிறதுக்கு நம்ம பயனுள்ள எளிய தகவல்கள் தான் நம்ம என்ன செய்ய போகிறோம், பார்க்க போகிறோம். பொதுவாக ஒரு வீட்டில் ஏதோ சின்ன சின்ன கஷ்டங்கள் இருக்கும். அந்த கஷ்டம் நம்ம செய்கிற சில தவறுகளினால ஏற்படுது. அந்த மாதிரி இதை ஒரு சில சிறிய சிறிய செயல்கள்னால நம்ம அதை பூர்த்தி பண்ணலாம். அந்த மாதிரி ஒரு சில டிப்ஸை தான் நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு சொன்னால், இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். சரி, அந்த மாதிரி இதில் முதலாவது நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், இப்போது நம்ம வீட்டில் எப்போதும் சண்டை சச்சரவு அந்த மாதிரி இருந்துக்கிட்டே இருந்துச்சுன்னு வச்சுக்கிடுங்களேன். சின்ன சின்ன மனஸ்தாபம், ஏதோ ஒன்று நிம்மதி இல்லாமல் இருக்கிறோம் அப்படின்னு சொன்னால், நம்ம தினமும் நம்ம வீட்டில் என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால், அரிசி மாவில் தான் என்ன செய்யணும், கோலம் போடணும். அந்த மாதிரி போடும்போது அந்த எறும்பு அந்த அரிசி மாவு சாப்பிடும்போது நம்மளுடைய தோஷம் நீங்கி நம்ம செல்வ செழிப்போடு வாழலாம் அப்படிங்கிறது ஒரு ஐதீகம். ஸோ இந்த சின்ன டிப்ஸை ஃபாலோ பண்ணி பாருங்கள். அடுத்ததான் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், இப்போ நம்ம கிச்சனுக்குள்ளே எப்போவுமே குளிச்சுட்டு போகிறது தான் நம்ம வீட்டுக்கு செல்வ செழிப்பை ஏற்படுத்தும். ஆனால் இப்போ உள்ள காலகட்டத்தில் அது முடியாது. அப்படி முடியாதவர்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னால், தூங்கி முழிச்சோடனே ஃபேஸ் வாஷ்லாம் பண்ணிவிட்டு கிச்சனுக்கு போன உடனே ஒரே ஒரு கல்லுப்பையாவது எடுத்து வாயில் போட்டுட்டு நம்மளுடைய சமையலை ஆரம்பிக்கலாம். அப்படி கூட நம்ம செய்யலாம். அதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிற டிப்ஸ் என்னென்ன, நம்ம துணி தைக்கிறோம் பார்த்திங்களா, ஊசி, அதை யாருக்கும் நம்ம என்ன பண்ணக்கூடாது, சும்மா தானமாக கொடுக்கக்கூடாது. அது நம்ம வீட்டில் செல்வ வளத்தை குறைக்கக்கூடியது. சின்ன ஊசி தானே வச்சுக்கிட்டோம் அப்படின்ட்டுலாம் கொடுக்கக்கூடாது. காசு வாங்கிட்டு தான் கொடுக்கணும். அதேமாரி 6 மணிக்கு மேலே அதை எக்காரணத்தை கொண்டு கொடுக்கவே கூடாது. அதுக்கப்புறம் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னோன்னா, நம்ம வீட்டில் யூஸ் பண்ணிவிட்டு வச்சுருப்போம் பார்த்திங்களா துடைப்பம், அது ரொம்ப சின்னதாக இருக்கும். அதை நம்மளால் யூஸ் பண்ண முடியாது. ஆனால் யாராவது அதை பார்த்துட்டு எனக்கு தாயேன், நான் யூஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொன்னால், எக்காரணத்தை கொண்டும் அந்த மாதிரி துடைப்பத்தையும் தானமாக நீங்கள் கொடுக்கக்கூடாது. துடைப்பத்தை நீங்கள் கொடுத்தீங்கன்னா நம்ம வீட்டு மகாலட்சுமி அதோட போயிடுவாங்க. இதேமாதிரி பயனுள்ள அனைத்து தகவல்களும் நிறைய நம்மக்கிட்ட இருக்குது. அதை அடுத்தடுத்த வீடியோவில் அப்லோட் பண்ணுறோம். அப்போ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க.